கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிமோனியில் நீங்கள் யாராவது வந்து வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்களானால், அது வந்து ஆண்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேரோட ட்ரீம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு மேரேஜ் பண்ணிட்டு ஒரு நல்ல லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய விஷயத்துல வந்து இந்த மாதிரி ட்ரீம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இது ஒன்று புது விதமான ஒரு ஸ்கேம் இல்லை, பழைய விதமான ஸ்கேம் தான். பட் இருந்தாலும் அகைன் அண்ட் அகைன் இந்த சொசைட்டியில் இந்த மாதிரி இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இதை நான் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஸ்கேம் அப்படின்ட்டு வரும்போது அங்கே கௌதமும் இருக்கணும் அப்படின்றத வந்து நான் யோசிக்கிறேன். நம்ம சேனல் மூலிமா இந்த ஸ்கேம் அவேர்னஸ் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் போகணும் அப்படின்ட்டு நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் இதை வந்து நம்ம மேக் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் ஊர், ஓகேங்களா? ஸோ நார்த் சைடு. ஸோ அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரன் தேடிட்டு இருக்காரு. அப்படி வரன் தேடும்போது ஒருத்தர் வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வரன் இருக்குது, இவர் வந்து நிறைய மேட்ரிமோனிஸாக ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸோ அதில் ஒருத்தர் வந்து காண்டாக்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம், நீங்கள் அது உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பர்டிகுலர் பெண்ணை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்குது. ஸோ எங்கள் 2 பேருமே வந்து மேரேஜ் நடந்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து அந்த பர்டிகுலர் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகிறார். போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 வாரம் முன்னாடி மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகிட்டு இந்த 2 வாரம் என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே தான் போச்சு. பட் நேற்று நைட் என்ன ஆச்சு, அதாவது April 20, ஓகேங்களா, போன மாதம் 20ஆம் தேதி மேரேஜ் ஆகுது. ஒரு 12 நாளில் கரெக்டாக போகுது. May 1st வீக்கில் என்ன ஆகுதுன்னா, நேற்று நைட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டில் இருந்த 1.25 லட்சம் மதிப்புள்ள நகை, அப்புறம் வந்து 30,000 ரூபாய் கேஷு, ஒரு 30,000 ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு ஃபோன். ஸோ இது எதுவுமே வந்து இப்போ காணோம், என் ஒய்ஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு. ஸோ கம்ப்ளைண்ட்டை ஃபைல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பர்டிகுலர் பெண் பேரில் அவங்க கல்யாணம் அடுத்த சில நாட்கள், அதாவது April 20க்கு அடுத்த சில நாட்கள்லேயே வேற 2 மேரேஜ் வெப்சைட்டில் இவங்க பேரை வந்து வரனில் அப்டேட் பண்ணி எங்களுக்கு வந்து மணமகன் தேவை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு போல. ஸோ அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்படி நீங்கள் வந்து ஃபைன் பண்ண மேரேஜ் பண்ணி அது நான் மேட்ரிமோனி வெப்சைட்டில் பார்த்தேன், எங்களை காண்டாக்ட் பண்ண வந்து அது ரொம்ப ஏழியான பொண்ணு, நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் மேரேஜ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மேரேஜ் சீக்கிரமாக செய்யப்பட்ட ஒரு மேரேஜாக இது வந்து அமையுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி இவங்க வந்து பலதரப்பட்ட பெண்கள் பலதரப்பட்ட ஆண்கள்கிட்ட வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனை ப்ராடர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் கிட்டத்தட்ட 25 பேர்கிட்ட இருந்து ஒரு 25-30 லட்சம் வரைக்கும் இவங்க வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது. இவங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது இவங்க வந்து ஏழை பெண் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து வெல் செட்டில்டு ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி. அண்ட் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் நார்த் சைடு இருக்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விமன். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் ஆகிட்டு அது வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான லைஃப் லீட் ஆகாதுக்காக தான் டிவோர்ஸ் ஆகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேட்ரிமோனி சைட்டில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி ஏமாத்துற கும்பல் கிட்ட இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்து தெரிய வந்து அதுக்கப்புறம் இவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை சுற்றி இருக்கிற 4-5 பேரை சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பணம் இழக்கிறது அப்படின்னா கூட அது பர்சனலாக சம்மந்தப்பட்ட விஷயம். பட் மேரேஜ் அப்படின்ட்டு வரும்போது ஒரு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த மேரேஜ் அக்கேஷன் வரும்போது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிள், நெய்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு சோஷியல் கேதரிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஃபார் மணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி போகிற ஒரு விஷயமா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.